பிள்ளைகள் முதன்முறையாக செய்யும் விஷயம். நிகழ்ச்சியில் ஷாலினி அஜித் ஒரு பக்கம் சினிமா, மறுபக்கம் ரேசிங் என இரண்டிலும் ஈடுபட்டு பிஸியாக இருந்து வருகிறார். குறிப்பாக அஜித்குமார் ரேசிங் என்ற நிறுவனத்தை தொடங்கி உலகில் உள்ள பல்வேறு ரேசிங்கில் பங்கேற்று வருகிறார். சினிமாவில் அஜித்திற்கு எப்படி அவரது ரசிகர்கள் ஆதரவு கொடுத்தார்களோ அதே அளவிலான ஆதரவை ரேசிங்கிற்கும் கொடுத்து வருகின்றனர். முன்பை போல் இல்லாமல் நடிகர் அஜித் படங்களில் நடிப்பதை குறைத்துக் கொண்டதால் அவரது ரசிகர்கள் வருத்தத்தில் உள்ளனர். அதனால் அவரது படங்கள் ரீ-ரிலீஸ் செய்யப்படும் போதெல்லாம் அதனை கொண்டாடி தீர்ப்பதுண்டு. மங்காத்தா போன்ற படங்கள் திரையுலகில் கொண்டாடிய காட்சியே இதற்கு சாட்சி. அஜித்குமார் நடித்த 25வது படமாகவும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற கல் கிளாசிக் படமாகவும் அமர்க்களம் அமைந்தது. சரண் இயக்கத்தில் கடந்த 1999 திரைக்கு வந்து வெற்றி பெற்ற இப்படம் வரும் 24ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்யப்படுகிறது. இதில் ஜோடி சேர்ந்த அஜித்குமாரும் ஷாலினியும் பிறகு காதல் திருமணத்தின் மூலம் வாழ்க்கையில் இணைந்தனர். வரும் 24ஆம் தேதி அஜித்குமார் ஷாலினியின் 26வது திருமண நாளையொட்டி இப்படம் மறு வெளியீடு செய்யப்படுகிறது. பரத்வாஜ் இசையில் சொந்த குரலில் பாட என்ற பாடலை ஷாலினி பாடியிருந்தார். 4K டிஜிட்டல் மூலம் புதுப்பிக்கப்பட்டுள்ள இப்படத்தை ஸ்பேரோ சினிமாஸ் சார்பில் கார்த்திக் வெங்கடேசன் தமிழ்நாடு முழுவதும் திரைக்கு கொண்டு வருகிறார். அஜித் திருமணம் செய்து கொண்ட பிறகு திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திய ஷாலினி அண்மையில் விருது வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அப்பொழுது தனது பிள்ளைகள் தாம் நடித்த படங்களை பார்ப்பதில்லை என்றார். தனது நடிப்பால் அனைவரையும் கவர்ந்த ஷாலினியின் திரைப்படங்களை அவரது பிள்ளைகள் இதுவரை பார்க்காமல் இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் ஏற்கனவே வைரலானது. தற்பொழுது அஜித்தும் ஷாலினியும் நடித்த திரைப்படமான அமர்க்களம் திரைக்கு வருவதால் பிள்ளைகளுடன் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க இருப்பதாக கூறப்படுகிறது. தனது படத்தை மகள் முதல் முறையாக பார்க்க இருப்பதால் நெகிழ்ச்சியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அஜித்தை பொறுத்தவரை அவர் அடுத்து நடிக்கும் படத்தை ஆதி ரவிச்சந்திரன் இயக்குகிறார். இது தொடர்பான படத்தின் அறிவிப்பு 24ஆம் தேதி வெளியாகலாம் என எதிர்பார்க்கிறது. விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் எனவும் தெரிகிறது.